ஸோ ஓல்ட் பார்லிமெண்ட் அங்கே இருக்குது, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற நியூ பார்லிமெண்ட்டுக்கு பேர் சன்சாத் பவன். இந்த 2 பார்லிமெண்ட்குள்ளே நம்ம விசிட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விசிட்டர் பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பாஸை வாங்குறது அத்தனை ஈஸியான விஷயம் இல்லை, நம்ம போராடி தான் வாங்கணும். இந்த பாஸ் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இப்போது நம்மளோட ஓல்டு பார்லிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். நியூ பார்லிமெண்ட்டான சன்சாத் பவனுக்கு வெளியில் சத்யமே ஜெயவதி இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். ஃப்ரம் த சீட் ஆஃப் ஆனரபிள் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய தலைமைகள் ஆளுமைகள்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. பட் அந்த ஒட்டுமொத்த ஆளுமைகளை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்பீக்கரோட சீட் இது தான். ஸோ நம்ம ஓல்ட் பார்லிமெண்ட்டில் நம்ம மதிப்புக்குரிய ஸ்பீக்கர்ஸ், எனக்கு அவங்களோட பேர்லாம் சொல்ல தெரியல, சாரி, எனக்கு அந்தளவுக்கு அந்த இது தெரியல. பட் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் எல்லாருமே கட்டுப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இங்கே நிற்கும் போது என்னால் அந்த வைப்பை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே சுற்றி பாருங்கள். இத்தனை பிரம்மாண்டமான ஒரு கட்டடம், இது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான். அவங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு போன எவ்வளவோ நல்ல விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1921 கட்ட ஆரம்பித்து 1924, அதாவது 1921 to 1924, வெறும் 3 வருடத்தில் இத்தனை பெரிய பயங்கரமான ஒரு கட்டடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கட்டடத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2001 ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அப்போ ஏகப்பட்ட பார்லிமெண்டேரியன்ஸ் இதுக்குள்ளார தான் இருந்தாங்க. அப்போது எல்லாமே அந்த டெரரிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னோடனே அந்த 5 பக்கம், அதாவது நேராக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வரதுக்கு ஒரு சைடு, இந்த பக்கம் லோக்சபா வரதுக்கு ஒரு சைடு, இந்த பக்கம் ராஜ்யசபா வரதுக்கு ஒரு சைடுன்னு எல்லா பக்கமும் இந்த டெரரிஸ்ட் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி மேல் வழியாக இருக்கட்டும், எல்லா சைட்லேயுமே டெரரிஸ்ட் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டோர்ஸை மூடிட்டாங்க. அந்த டோர்ஸை வெறும் குண்டுங்களால் தொலைக்க முடியாது. அண்ட் இந்த பில்டிங்கை எவ்வளோ பெரிய பீரங்கியால் அடித்தாலும் தொலைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டடக்கலை வெள்ளைக்காரங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டையே பாதுகாக்கிற ஒட்டுமொத்த பார்லிமெண்டேரியன்ஸும் இதுக்குள்ளார சேஃபாக இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. செம விஷயம் இல்லை? வாங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன்.